அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை ஜி ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். இன்றைக்கான இந்த எபிசோட் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுவோம். சில நேரங்களில் தொடர்ந்து சில விஷயங்களை செய்வோம். நடுவில் ஏதோ ஒரு காரணங்களால் அந்த விஷயத்தை விட்டுருவோம். ஒரு நாள் 2 நாள்னால் பரவாயில்ல. சில நேரங்களில் அதை மொத்தமாக விட்டுரும். சில நேரங்களில் நம்ம திரும்ப அதை தொடங்க முயற்சி பண்ணுவோம். இந்த மாதிரி எந்த விஷயம் எடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடங்கள் வருது, அதை நான் தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னு யோசித்து அதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா பண்ணிகிட்டே இருக்கீங்க, சடனாக உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, உங்களால் எதுவுமே பண்ண முடியல, நீங்களாக யோசித்தாலும் அதை பண்ணுறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு இல்லை, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்தாலும் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கானது தான். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து. அதாவது இப்போ நம்ம ரொம்ப காலமாக ஒரு சர்டின் பிலீஃப் சிஸ்டத்தோட லைஃப் லீட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அது எந்த விதத்துலையும் நமக்கு சர்வ் பண்ணலன்றது தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம வேறு ஒரு பர்சனாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஒரு புது விஷயத்தை அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாற முடியாது. ஏன்னா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் புதுசாக ஒரு வர மாற்றத்தை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது. பொதுவாகவே மாற்றம் மக்களுக்கும் சரி நம்ம மூளைக்கும் சரி ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ எதுவும் வித்தியாசமாக பண்ணோம் அப்படின்னு நம்ம மூளை நம்மளை எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருக்கும். நீ ஏன் இதை இப்படி பண்ணுற, இது உனக்கு சரியில்லை, நீ பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு. நம்ம அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனில் எந்த விஷயம் பண்ணாலும் இது நம்ம எல்லாருக்குமே நடக்கும். ஆனால் அப்படி அதை தாண்டி அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை திரும்ப பண்ண வேண்டியதே இல்லை. தானாகவே உங்களால் அந்த விஷயத்தை வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு ரைட் ஹேண்ட் பர்சன். நான் ஒரு சில விஷயங்களை என் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்காக நான் எனர்ஜி கோச்சாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நானும் பண்ணுவேன் என்னோடய சேஞ்சஸ்க்காக. அப்படி நான் ஒரு ஹேபிட்டை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு நினச்சி ஃபார் மோர் தென் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 months பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணுறது மூலமாக, ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ரைட் ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லெஃப்ட் பிரெயின் பயன்படுத்துறது இல்லை. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் டேஸில் அதை ஆரம்பிக்கும் போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இல்லை அந்த சேஞ்சு. ஆனால் இப்போது ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரிடே அந்த ப்ரஷ் பிக் பண்ணுறது லெஃப்ட் ஹேண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியும், அதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது. ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி அப்படி தொடர்ந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நேரத்தில் இருக்காது, தடங்கல்கள் வரும். நிறைய விஷயம் நம்ம ரெஸ்ட் எடுக்கவும் இதெல்லாமே செய்வோம். இதையே நானுமே ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது அதனால தான் இன்றைக்கி நான் இதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பர்சனாக மாறணும்னு நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கான அத்தனை விஷயங்களையும் செய்யும் போது அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தடங்கள் வருது அப்படின்றதுக்காக நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு வேறு ஒரு பாதையை திரும்ப சூஸ் பண்ணி போகக்கூடாது. இங்கே தான் நமக்கான அந்த டெஸ்ட் இருக்குது. என்ன தான் உங்களால் உடம்பு முடியாமல் அந்த ஹேபிட்டை நீங்கள் கைவிட்டிருந்தாலும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த செய்ய முயற்சி பண்ணாலும், இல்லை நிறைய தடங்கல்கள் நடுவில் வந்தாலும் நம்ம அது திரும்ப எடுத்து பண்ணுறோமா அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் நம்மளை டெஸ்ட் பண்ணுது. நம்ம எந்த அளவுக்கு அந்த விஷயம் நமக்கு தேவை அப்படின்றதுல ஒரு பிடிவாதமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பிடிவாதம் பிடிக்கிற பர்சன் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப இருப்பேன். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நம்ம அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு யூனிவர்ஸ் நம்மளை டெஸ்ட் பண்ணுது. உண்மையாகவே உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், உண்மையாகவே நீங்கள் வேறு ஒரு பர்சனாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் எல்லாமே ஒரு மாதிரி ஆஃப் ட்ராக்கில் போகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், உங்களுக்கு எனர்ஜியே இருக்காது, என்ன இப்படி நடக்குதுன்னு தோறும், ரொம்ப சோர்வாக இருப்பீங்க. இது எல்லாமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஜேர்னி தான். ஸோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணி உங்கள் பாடி ரெஸ்ட்டு கேட்டால் அதுக்கு ரெஸ்ட் கொடுங்க. இல்லை நான் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ஒரு மாதிரி மொனோட்டோனஸ் ஆகிடும். தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது நமக்கு
அதாவது அதை செஞ்சாகணுன்ற ஒரு கடமை வந்துடும். எப்போவுமே எந்த ஒரு வேலையும் அப்படி செய்யாதீங்க. ஏன்னா நானும் இந்த மாதிரி சில பழக்கங்கள் பண்ணி அப்படி பண்ணும்போது அதுக்கான அந்த சந்தோஷம் இல்லாத போது அந்த வேலையை செய்கிறதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதை செஞ்சாலும் சரி அதை ஒரு ஹாப்பியாக, இந்த விஷயம் என் வாழ்க்கைக்கு என்ன அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகுதுன்னு அதை எப்போவுமே நான் சந்தோஷமாக பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு மட்டுமே இந்த விஷயத்த செய்யுங்க. எல்லா விஷயமும் அப்படி தான் இருக்கணும். அது என்னம்னாலும் சரி, நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையுமே இந்த விஷயம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அது நல்லா சிறப்பாக செய்ய முடியும். ஏதோ மற்றவர்கள் சொல்கிறாங்க, இல்லை இப்போ ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து 30 days ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா ஒரு 10 days to 12 days அந்த விஷயம் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு போர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். அதை நம்ம கடமைக்காக செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் இங்கே தான் அந்த ரகசியம் இருக்குது. எப்போவுமே கடமைக்குன்னு செய்யப்படுற விஷயத்து மூலமாக நமக்கு என்ன ரிசல்ட்டு வராது. நம்ம அதை புதுசாக எப்போவுமே செய்கிற மாதிரி தினமும் ஒரே மாதிரி அந்த நல்ல எனர்ஜியோட ஹை வைப்ரேஷனோட செய்யும் போது தான் நமக்கான ரிசல்ட் நம்மக்கிட்ட தேடி வர ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஹேபிட்டில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஆனால் எப்போவுமே அது சரியாக இல்லை, இது சரியாக போகலை, அது தப்பாயிட்ருக்கு, இல்லை நீங்கள் ஆஃப் ட்ராக் போயிட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, உடம்பு சரியில்லை, எதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஜஸ்ட் அந்த ஃபேஸை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸை விட்டு தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்த லேர்ன் பண்ணிப்பீங்க. அந்த லேர்னிங்கை எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜேர்னியில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் எதை நோக்கி இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதை நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் நிறைய தடங்கல்கள் வரும். அது கடவுள் நமக்கு கொடுக்குற, யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற டெஸ்ட்டு. ஆனால் அதை அடைஞ்சு தான் தீர்வேன் அப்படின்ற அந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் அதை அடையிறத யாராலுமே தடுக்க முடியாது. அது உங்ககிட்ட கொண்டு சேர்க்குற வழியை யூனிவர்ஸ் பார்க்கும். ஸோ ஸ்ட்ராங் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் இருக்கட்டும். நடுவில் என்ன நடந்தாலும் சரி, நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேருவேன்ற அந்த உறுதியான நம்பிக்கையை மட்டும் வச்சு உங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃப் சூப்பராக மாறும். இதை கேட்டுட்ருக்க யாராக இருந்தாலும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நிறைய ஃபேஸஸ் கடந்திருப்பாங்க, பாதியில் கிவ் அப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி கிவ் அப் பண்ணுறதுனால நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நினைக்கிறத அடையணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபேஸை தாண்டி வரணும் அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டும் இது அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.